அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரி ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க, அதாவது மாட்டு பண்ணையோ பால் பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, மாடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி செனை பிடிக்க மாட்டேங்குது. செனை பிடிக்காதனால என்னுடைய பண்ணை வந்துட்டு லாஸில் போகுது, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகும். செனை பிடிக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாடு செனை பிடிக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களை நீங்கள் கம்பல்சரி இங்கே வந்துட்டு பார்க்கணும். அதாவது இந்த 3 விஷயங்களை கம்பல்சரி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாடாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு சனையை வந்துட்டு பிடிக்க வைக்க முடியும். ஓகேங்களா? அது என்ன 3 விஷயம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், அந்த மாடு பருவத்துக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது பருவத்துக்கு வந்த மாடுக்கு எந்த டைமில் இன்ஜெக்ஷன் போடணும் இல்லை காலைக்கு சேர்க்கணும், இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி காலைக்கு சேர்க்கும் போதோ இல்லை இன்ஜெக்ஷன் போடும்போதோ முன்னாடியும் பின்னாடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள்லாம் கொடுத்து இன்ஜெக்ஷன் போடணும், அப்படி